Welcome student, I am Ganesan. So double integral over the given region la இந்த sum பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன சம் மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருந்தாங்க போன சம்ல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருந்தாங்க, இங்க எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, நீங்களே போடலாம். பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இந்த சம் நான் போட்டு கொடுத்துட்றேன். இதுவும் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட சம் தான், எந்த இயரில் கேட்டாங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்குங்க. சரி, இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் போன சம் மாதிரியே சேம் ரீஜன் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கான டயக்ராம் நம்ம இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ அந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா கொடுத்துருக்கிறது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் யூ ஷேப் பேரபுலா, அதுக்கப்புறம் ஒய் எக்ஸ்ன்றது ஆரிஜின் வழியாக போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, போன வீடியோவில் இதே ரீஜனாக இருக்கனால அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1,1 வரும். அதை வந்து போன வீடியோலேயே நான் இதை சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1,1, இதை வந்து 0,0. சரி, அதே மாதிரி போன சம்ல போட்ட மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன், இதுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பே எடுத்துக்கிறேன். ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டோம்னா லிமிட் அதுவும் போன சம்ல போட்ட மாதிரியே எக்ஸ் லிமிட் கான்ஸ்டன்ட்னால 0 to 1, ஒய் லிமிட் வேரியபிள், த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் பேரபோலா, ஃப்ரம் த பேரபோலா ஒய் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எண்ட் வித் ஸ்ட்ரெயிட் லைன் from the straight line y is equal to x. ஸோ அந்த லாஜிக்கில் லிமிட்டும் எடுத்தாச்சு. இதுதான் இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி இன்டெக்ரல் பண்ண போகிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி இன்டெக்ரல் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லிமிட் 0 to 1, வேரியபிள் லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ். இந்த எக்ஸ் ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இதை கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் லிமிட் ஒய் தான், அதனால ஒய் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் டிஒய் டிஎக்ஸ். சரிங்களா, இப்போ நான் இதை இன்டெக்ரல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்படி ஒய்ல பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு ஒய்யை இன்டெக்ரல் பண்ணா ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸை வச்சுட்டு ஒய் ஸ்கொயரை பண்ணா ஒய் கியூப் பை 3. அப்புறம் ஒய்யோட லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா, இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்பர் லிமிட் ஒய் இருக்கிறதுல எக்ஸை போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 பை 2 பிளஸ் இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் 4 பை 3. இதுதான் அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் 4 பிளஸ் 2 6. அப்போ எக்ஸ் பவர் 6 பை 2 பிளஸ் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு 3 6 எக்ஸ் பவர் 6 எக்ஸ்னா எக்ஸ் பவர் 7. ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க, பை 3 போட்டு இன்டெக்ரல் வந்து டிஎக்ஸ். ஸோ இதை நான் வந்து இன்டெக்ரல் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணலாம், பட் வேண்டாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நான் இன்டெக்ரல் பண்ணி லிமிட் போட்டுடலாம். ஏன்னா லிமிட் வந்து 1 இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். சரி, இன்டெக்ரல் பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் 4 இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 5 பை 5 2s are 10 பிளஸ் இந்த எக்ஸ் பவர் 4 பண்ணாலும் எக்ஸ் பவர் 5 பை 5 5 3s are 15. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் பவர் 6 பண்ணா எக்ஸ் பவர் 7 பை 7 7 2s are 14. அப்புறம் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பவர் 7 பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் 8 பை 8 8 3s are 24 வித் த லிமிட் வந்து 0 to 1. சரிங்களா, இப்போ இதுக்கான லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணா போதும், லோயர் லிமிட் ஆஸ் யூஷுவல் 0. இப்போ போட்டீங்கன்னா 1 பை 10 plus 1 by 15 minus 1 by 14 minus 1 by 24. சரி, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. லிமிட் லோயர் லிமிட் போட தேவையில்லை. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலோடு. எப்படி சயின்டிஃபிக் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிச்சுங்க. அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ஒரு பட்டன் இருக்கும், ஏ பவர் பி பை சி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சிம்பிள் வரும்னா இதை மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் தான் நம்ம இந்த பைக்கு பதிலாக யூஸ் பண்ணணும். அப்போ உங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா 1 by 10னா பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 பைக்கு பதிலாக இந்த ஏ பவர் பி பை சி 1 by 10 போடணும் பிளஸ் 1 by 15 மைனஸ் 1 by 14 மைனஸ் 1 by 24. இந்த சிம்பிள் அப்படியே டைப் பண்ணீங்கன்னா இதை ஈக்குவல் டு கொடுக்கும்போது இமீடியட்டா உங்களுக்கு
3 இந்த சிம்பிள் 56 கிடைக்கும். இதோட மீனிங் வந்து 3/56. ஸோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல டைரக்டா இந்த வேல்யூவை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 3/56 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 3/56. தேவையில்லாம மேனுவலா எல்சிஎம் எடுத்து தப்பு பண்றதை விட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டைரக்டாவே ஃபிராக்ஷன் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அது எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் இருக்கு. அந்த வீடியோ கிளிக் பண்ணி எப்படி இதை ஆட் பண்றதுன்றது பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.